வணக்கம், நான் ஏஆர் சுமன். அன்னாசி பழம் நீங்கள் பைனாப்பிள் விரும்பி சாப்பிடுவீங்களா? பைனாப்பிளில் ஜூஸ் போட்டு உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களாம் கொடுக்குறீங்களா? அப்போ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கான வீடியோ தான். இந்த அன்னாசி பழம் பைனாப்பிளுக்குள்ள ஒரு வகையான ஒரு பூச்சி இருக்கும், அது புகையான்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா எல்லாம் அது விவசாயம் பண்ணும்போது வாழைக்கு இலை அப்புறம் தென்னை ஓலைக்கு அடியிலலாம் இருக்கும். அது அந்த புகையான்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலரில் இருக்கும். இந்த பூச்சி இந்த பைனாப்பிள் உள்ளே இருக்கும். அது பார்த்திங்கன்னா இப்போது பைனாப்பிள் வாங்கி கட் பண்ணி சாப்பிடும்போது நம்ம அது கொஞ்சம் அதிகமாக தோலை நீக்கிடுவோம். ஏன்னா அதில் உள்ள ஒரு முள்ளாக இருக்குது, நம்ம நாக்கு ஊருன்னு சொல்லி அதை பெருசாக வெட்டுவாங்க. அதே இது ஜூஸ் போடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா லைட்டாக மேலாப்பில் உள்ள தொலியை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டுருவாங்க. அப்போ அந்த பூச்சி அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த பூச்சியோட சேர்த்து தான் ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம். அது கண்டிப்பாக அந்த பூச்சி வயிற்றுக்குள்ளே போனால் கண்டிப்பாக ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது டாக்டர்ஸுக்கு தெரியும், எனக்கு பெருசாக தெரியல. ஆனாலும் நீங்கள் அந்த பைனாப்பிளை தோலை சீவும்போது, ஜூஸ் போடும்போதும் சரி கட் பண்ணி சாப்பிடும்போதும் சரி தான், அதை வந்து தோலை சீவும்போது கொஞ்சம் ஆழமாக சீவுங்க. இந்த ரவுண்டாக ஒரு பகுதி இருக்கும் பாருங்கள், நான் வீடியோவில் போட்டிருக்கேன். நான் இதுக்கு முன்னே ஒரு பைனாப்பிள் வெட்டியிருந்தேன், அதில் நிறைய பூச்சி இருந்துச்சு. ஆனால் இதில் நான் நினச்ச அளவு பூச்சி இல்லை. ஆனால் எல்லா பைனாப்பிளும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, ஒரு சில பைனாப்பிளில் கண்டிப்பாக இருக்கும். அந்த வெளியே அந்த பூச்சி வெளியே இருக்கும். நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வெளியே அந்த பூச்சி இருக்கும். அந்த பூச்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதுதான் அந்த பூச்சிங்க. அந்த இப்போ எல்லாம் ரவுண்டாக இருக்குது, ஒன்றில் மட்டும் உள்ள ஒயிட்டாக வெள்ளையாட்டு டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு புள்ளி மாதிரி, அதுதான் அந்த பூச்சி. இது எல்லாத்துலேயும் இருக்காது, சில பைனாப்பிளில் எல்லா இதுலேயும் இருக்கும். அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அந்த பூச்சி இருக்கும். அதிகமான தாக்கம் இருந்துச்சுன்னா, அந்த பூச்சியோட தாக்கம் இருந்துச்சுன்னா, இந்த கத்தியில் வருது பார்த்தீங்களா. அதனால் இதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சீவினீங்கன்னா அது எடுத்துடலாம். இல்லைன்னா அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி தள்ளினாலும் போதும். பாருங்கள் பூச்சி எவ்வளோ சிறுசாக இருக்குதுன்னு, அதை நான் ஜூம் பண்ணியிருக்கேன். இது மைக்ரோ லென்ஸு இல்லைனா மைக்ரோ ஸ்கோப் வச்சு நல்லா கிளியராக பார்த்துக்கலாம். அதில் வெட்டும்போது நீங்கள் இந்த தோலை சீவிக்கிட்டு அந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி கட் பண்ணி எடுத்தாலே போதும். ஜூஸ் போடும்போதெல்லாம் அந்த பூச்சியோட பிரச்சனை இல்லாமல் இருக்கும். என்னோடய கையில் இருக்கிற மொபைல் வச்சு முடிஞ்ச அளவு நான் ஜூம் பண்ணியிருக்கேன் அந்த பூச்சியை பாருங்கள். அது உயிரோடு இருந்து அதோட கால்கள் ஆடுறதெல்லாம் அடுத்த கிளிப்ஸில் வரும் பாருங்கள். இதை நான் ஜூம் பண்ணாலும் அந்த பூச்சி கூட பெருசாக தெரியுது, இல்லைன்னா ரொம்ப மைக்ரோ சின்ன ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். புகையான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், எங்கள் அப்பா எல்லாம் புகையானு சொல்லுவாங்க. இது விவசாயத்தில் இதை பாருங்கள், அந்த கால்கள் ஆடுறது தெரியுதா? பக்கத்தில் இன்னொரு சின்ன பூச்சி ஊந்து போகுது பாருங்கள், இதுதான் அந்த பூச்சி.